Hi friends, MrArunvijay. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு சால்டரான பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய இம்போர்ட்டட் வர்க் பண்றவங்க, அது மட்டும் இல்லாம சிப் லெவல்ல கரெக்ட்டா ஜம்பர் அடிக்கிறவங்க, அது இல்லாம ஐசி வர்க் பண்றவங்க, ஐசில ஜம்பர் அடிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு விதமான சால்ட்ரான் யூஸ் பண்றாங்க. அந்த சால்ட்ரான் தான் வந்து நாம இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ண போறோம். T12D அந்த ஒரு சால்ட்ரான் அதை வந்து இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி அதோட சின்ன ஒரு டீடைல்ஸ் பார்க்கலாம். அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க அதை போய் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதோட டீடைல்ஸும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் மேல T12D அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. T12D Soldering Station அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே OSS டீம், இதோட வோல்ட் டீடைல்ஸ் எல்லாமே, மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்துக்காங்க. இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் மேலே புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட்ஸ்லாம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறது, என்னென்ன எரர் கோடு வருது, எவ்வளோ வோல்ட்டில் இருக்குது, எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் இருக்குது, எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டோட்டலாக சைனீஸ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட் அவசியமான ஒன்று. இதில் பாருங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சால்டர் வைக்கிறதுக்கான ஒரு இது, அது இல்லாமல் அந்த கண்ட்ரோலர் பாக்ஸு, அது இல்லாமல் மேட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, பவர் கேபிள் அண்ட் வந்து கிரவுண்ட் கேபிள் அண்ட் வந்து நீடில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீடில்னா என்னன்னா அந்த சால்ட்ரான் பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அதுதான் புரியும். நல்லாவே ஒரு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. எரர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ்ல ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாக்ஸ்லையும் என்னென்ன இருக்குங்கிறத பாக்ஸ் வெளியே எடுத்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் பார்த்துடலாம். வெளியே எடுக்கலாம். பாக்ஸை 2 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பாக்ஸில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பவர் கேபிள் முதல்ல வந்து ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. 2 பின் பவர் கேபிள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது இந்தியாவுக்கு வந்து பிளாக் பாயிண்ட்லாம் செட் ஆகிற மாதிரி பிசிக்கு வர பவர் கேபிளே தான் இதுவும் வந்து. இது வந்து 2 பின் கொடுத்துருக்காங்க, 3 பின் கிடையாது. ஓகே, இந்த ஹோல்டரில் பாருங்க பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஹோல்டரில் மேட் ஒன்று பின்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த மேட்டை வெளியே எடுக்கலாம். சூப்பராக இருக்குது அந்த மேட்டு. சின்னதாக வச்சு ஐசி வேலை செய்கிறது கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் அந்த ஹோல்டரில் கீழே அந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதில் வாட்டர் ஊற்றி நம்ம அதை க்ளீன் பண்ணி யூஸ் ஆகும். இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் மெட்டாலிக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம அந்த எண்டில் அந்த கருப்பாயிடும், அதை துடைக்கிறதுக்காக. லெட்டில் கருப்பாயிடுச்சுன்னா அதை துடைக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வச்சு துடைச்சிக்கலாம். நல்லாவே இருக்குது. ஹோல்டர் வந்து மேலே ஸ்க்ரூ டிரைவர்ஸ் கூட சொறி வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அடுத்த ஒரு பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஒரு பாக்ஸ் தான் முக்கியமான ஒரு பாக்ஸு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் இதில் வந்து T12Dயோட நீடில் இருக்கு. நீடில் அந்த சால்டரிங் பிட்டுன்னு சொல்லுவோம். இதில் அட்வான்டேஜ் என்னன்னா இதில் சால்டரிங் பேஸ்டே தேவையில்லை. சால்டரிங் பேஸ்ட்டுங்கிறதுல சால்டரிங் லெட்டே தேவையில்லை. இதுலேயே ஃபுல்லாக லெட் வந்து லோடாக இருக்குது. அந்த லோடான லெட் வந்து இந்த கண்ட்ரோலர் பாக்ஸ் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு அப்பப்போ வந்து ஹீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சால்டரிங் லெட்டே தேவையில்லாத ஒன்று. இதுலேயே வந்து அந்த லெட் வந்துடுது. ரொம்ப அட்வான்டேஜான ஒன்றுன்னு சொல்லும் போது இந்த ஒரு லெட் நீடில்னு சொல்லலாம், பிட்டுன்னு சொல்லலாம், மல்டிபிள் நேம் இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம். அது இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வாங்குறோம் அப்படின்னா, ஒரு 3000 ரேஞ்சுக்கு வாங்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு நீடில் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு பிட்டோட ப்ரைஸே 350-400 சம்திங் கூட வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து கிரவுண்ட் கேபிள் அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா அந்த கண்ட்ரோலர் பாக்ஸில் வந்து நம்ம அந்த ஹோல்டரில் லாக் பண்ணிக்கிறதாக, சென்சார் கரெக்டாக ஒர்க் ஆகிறது. அடுத்தது இதுதான் சால்ட்ரான் ஹேண்டில். இது வந்து ரொம்ப ஹேண்டிலிங் சூப்பராகவே இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம் இந்த ஒரு சால்ட்ரு. கண்ட்ரோலரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இதுவும், அது இல்லாமல் இந்த நீடில் சொல்கிறதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த நீடில் வந்து இதில் போட்டு பேக் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டி. T12Dன்னு செக் பண்ணி பாருங்க. நிறைய வந்து எக்ஸ்பென்சிவான ஐசி ஒர்க் பண்ணுறாங்களாம் இந்த சால்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கண்ட்ரோலர் யூனிட் எடுப்போம். இந்த கண்ட்ரோலர் யூனிட் தான் ரொம்ப முக்கியமானது. சென்சார்லேருந்து எல்லா வேலைகளும் இது தான். பவர் பட்டன், எல்லா கனெக்டிவிட்டி எல்லாமே இதிலே இருக்குது. பின்னாடி முன்னாடி எல்லாமே
இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு பாருங்க. கண்ட்ரோலர் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட், ஏன்னா ஹீட் கண்ட்ரோலர் தான் அது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ ஹீட் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அதை பாருங்க. சால்ட்ரிங் வந்து அந்த ஹேண்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான இடம். அது இல்லாமல் முன்னாடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது, மெட்டல் மாதிரி தான் இருக்குது. பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஃபியூஸ் பக்கத்தால் கொடுத்துருக்காங்க, பவர் கேபிள். அது இல்லாமல் இது வந்து கிரவுண்ட் கேபிளுக்கு ஜாயின் பண்ணிட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு இதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த பிட்டு வந்து நீடில் வந்து அதில் எடுத்து சொருவோம். நல்ல ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம். இது ஹேண்டில் பண்ணக்குள்ளே நான் வந்து இந்த ஒரு சால்ட்ருக்கு வந்து கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறேன். நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப ஐசி ஜம்பர் அடிக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக அந்த சால்ட்ரு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக வந்து இது வந்து ஐசி ஒர்க்கு, ஜம்பர் அடிக்கிறதுக்கு, மைனூட்டான வேலை செய்கிறதுக்கு மட்டும் இது வந்து அக்யூரேட்டாக சூப்பராக இருக்கும். இந்த நீடில் வந்து இதில் இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த லாக்கை எடுத்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த நீடில்லையோ உள்ளியோ எதனாச்சும் வந்து லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட எரர் வந்துடும். கரெக்டாக இன்செர்ட் ஆகலைன்னா கூட எரர் கோடு வரும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு கண்ட்ரோல் யூனிட்னுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்தோம்னா ஆன் ஆகும். இந்த மாதிரி சென்சாரோட கொடுத்துருக்கான். போகே இந்த ஹேண்டில் வந்து நம்ம அதில் இன்செர்ட் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள், அதுக்கு ஒரு கேப், மேலே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு லாக் டைப் மாதிரி. அந்த லாக் டைப்பை பார்த்து கரெக்டாக அக்யூரேட்டாக அதை இன்செர்ட் பண்ணிக்கணும். நான் அதை பார்த்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ணிக்கிட்டு அந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக அழுத்தி விட்டு டைட் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கிரவுண்ட் கேபிளை பின்னாடி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கிரவுண்ட் கேபிள் நம்ம இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா இன்செர்ட் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். ஓகே, கிரவுண்ட் கேபிள் இதுதான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த கிரவுண்டுக்கு இதை வந்து அந்த நம்ம ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பவர் கேபிளை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். பவர் கேபிள் இன்செர்ட் பண்ணிட்டு பவர் கொடுத்து இது எப்படி வேலை செய்யுது, எந்த மாதிரிலாம் கண்ட்ரோலர் வந்து மூவ்மெண்ட்லாம் கொடுக்குது, எதனாச்சும் எரர் கோடு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து பவர் கொடுத்துட்டோம், ஹோல்டர்லையும் வச்சுட்டோம். நல்லாவே இருக்குது. இப்போ பவர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு பின்னாடி சுவிட்சில். அது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம், கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், எவ்வளோ டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத அந்த கண்ட்ரோல் மூலிமா இன்க்ரீஸும் பண்ணிக்கணும், டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும். நல்லாவே இருக்குது அந்த கண்ட்ரோலர். நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம், ரொம்ப அதிகமாக ஹீட் வேணும்னாலும் ஹீட் வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து இது நம்ம ஹேண்டலில் வச்சிட்டோம்னா அந்த கிரவுண்டு இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சென்சார்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 400 மேலே வருது. இந்த ஹோல்டர்லேருந்து இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டுக்கலாம். அப்படி வந்து ஹோல்டரில் திருப்பி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கு ஒரு பீப் சவுண்டும் வந்துட்டு ஆஃப் ஆகிடுது. எதனாச்சும் இல்லை அந்த வந்து நீடில் வந்து பிளாக்காக கருப்பாக ஆச்சுன்னா இதில் லைட்டாக அப்படி தொடச்சிக்கிட்டா நம்மளுக்கு அந்த இது போயிடும், அந்த கருப்பாக இருக்கிறது போயிடும். ஆட்டோமேட்டிக்காக லெட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, ஜம்பர் அடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இதுக்கான லிங்க் எல்லாம் ப்ரைஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் நான் என்டர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் மோர் தென் இம்பார்ட்டண்டான வீடியோஸ் வந்து ஜியோ ஃபோன் ஹாட்ஸ்பாட், அந்த லேப்டாப் ட்ரிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் மொபைல் அன்லாக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கோம். நிறைய மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்கிறது எனக்கு தெரியும் நல்லாவே. இது மட்டும் இல்லாமல் நிறைய சீரிஸ் நம்ம சேனலில் போயிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட செகண்ட் சேனல் விளாக் சேனல், அந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணால் போகிற ஒரு வீடியோஸ்னு நோட்டிஃபிகேஷன். இது மட்டும் இல்லாமல் கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம். பை பாய்.